அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே பொருளாதாரத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு தவிர்க்கப்பட வேண்டிய பொருளாதாரங்கள் என்ன, எந்தெந்த வழிகளிலே நாம் கவனமாக பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஜக்காத்துகள்லாம் வசூலிச்சு வருவதற்காக வேண்டி நீ போய் இந்த ஊர்ல எல்லா ஜக்காத்தையும் வசூல் பண்ணிட்டு வா அனுப்புறாங்க. அவர் போய் ஜக்காத்தை வசூலித்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார். வசூலிக்க போனவர் வசூலித்து கொண்டு வந்த தொகையை நபிகள் தொகைன்னா காசுன்னு அர்த்தம் இல்ல, பேரிச்சம்பழம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹாதா லக்கும் வஹாதா உஹுதிய இலைய, இது உங்களுக்காக ஜக்காத் வசூலிக்க சொன்னீங்களா இல்லையா, அந்த வகைக்கு வந்தது இந்த இருக்கிறது, இது எனக்குன்னு உள்ளதுன்னு கொஞ்சம் காட்டுறாரு, ரெண்டா பிரிச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா விஷயம், ஹல்லா ஜலச ஃபீ பைத்தி அபீஹி அவ் பைத்தி உம்மிஹி, நீ உன்னுடைய தந்தை வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே, உன்னுடைய தாய் வீட்டில் போய் இருவேன், அப்படி இருந்து எழுநூறு யுகுதாலகு அம்லா, அப்ப உனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்கல்ல, அப்ப கொடுக்கறாங்களான்னு பாரு. நான் அனுப்புன வேலைக்கு போகும்போது உனக்கு தந்தாங்க, நான் அனுப்புன வேலைக்கு நீ போகாம உன் வீட்டுல நீ இருந்தேன்னு சொன்னா, உங்க தகப்பனார் வீட்டுல இருந்தேன்னு சொன்னா, உன் தாயார் வீட்டுல இருந்தேன்னு சொன்னா, உங்களுக்கு கொண்டாந்து தேடி கொண்டாந்து தாங்க தருவாங்களா? உங்களுக்கு நீங்க என்ன சொந்தக்கார ஆளா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா, அறிமுகமான ஆளா, உங்களுக்கு அன்பளிப்பு தரணும். நான் ஒரு வேலைக்கு அனுப்பும் போது தந்தார்களே, அதனால இப்ப எனக்கு தந்ததுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க. உன் தகப்பனார் வீட்டுல நீ இருக்கும்போது உனக்கு கொண்டாந்து தந்தாங்கன்னு சொன்னா அது உனக்கு தந்தாங்க நான் எடுத்துக்கலாம், உன் தாயார் வீட்டுல இருக்கும்போது தந்தாங்கன்னா உனக்கு தந்தாங்கன்னு எடுத்துக்கலாம், அல்ல உன் சொந்த வேலையா அந்த ஊருக்கு போயிருக்கும் போது உனக்கு தந்தாங்கன்னு சொன்னா உனக்கு தந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு வேலைக்கு நான் அனுப்பி இருக்கிறேன், அந்த வேலையை செய்ய போகும் பொழுது உனக்கு தர்றாங்கன்னு சொன்னா அது உனக்கு தந்தது கிடையாது, உனக்குன்னு சொல்லி அவங்க தந்தாலும் நீ எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த இறைவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யஹுது அஹதும் மின்ஹு ஷையா, அதுல இருந்து யாரும் ஒரு சிறு பொருளை கூட எடுக்கக்கூடாது. ஜக்காத்தை வசூலிக்க அனுப்புனா வசூலிக்க போகும் பொழுது உனக்குன்னு தந்தாலும் சரி, அதுக்குன்னு தந்தாலும் சரி, எதுக்குன்னு தந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டாந்து பைத்துல் மால்ல ஒப்படைத்து விட வேண்டும். இல்ல என்று சொன்னா கியாமத்து நாள்ல அதை தூக்கி கொண்டு மோசடி செய்த பொருளை தூக்கி கொண்டு வர்ற மாதிரி இவர் இதை தூக்கிட்டு வரணும். இதுக்கு அங்க கொஸ்டின் இருக்கு, விசாரணை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுல கூட அவ்வளவுக்கு ஒரு அவர்த்தே சொன்ன மாதிரி வருது. ஆனா இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கண்டிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, உடனே மக்கள்லாம் மாலை தொழுகைன்னா அசராகவோ மகரிபாவோ இருக்கலாம், அந்த மாலை தொழுகைக்காக வேண்டி மக்கள்லாம் வந்த உடனே மெம்பர்ல ஏறிடுறாங்க. இவர்கிட்ட சொல்லிவிட்டு இது இவருக்கு மட்டும் சொன்னா சரி வராது, இது ஒரு நோய், இந்த நோயே இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில சம்பாதிக்குதல் என்பது இது ஒரு நோயாக இருக்கிறது, இதை எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்களை எல்லாம் நோக்கி சொல்றாங்க, நாம ஒரு பணிக்கு ஒரு ஆளை வசூலிப்பதற்காக அமர்த்துகிறோம், அப்ப ஏத்தீனா அவர் வசூலித்து நம்மகிட்ட வருகிறார், கூட ஹாதாமின் அமளிக்கும், இது நீங்க அனுப்பின வேலைக்காக தந்தது, ஹாதா உஹுதி எலிபிஹி, இது எனக்காக தந்தது என்று சொல்கிறார். நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீர்களா? இவர் அம்பலப்படுத்தி பேரை சொல்லாமல் யாருன்னு தெரியாது மக்களுக்கு, அவற்றை நேரம் கண்டித்து விட்டு அதே இடத்துல செய்யறாங்க, இந்த மெசேஜ் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்து கொள்கிறார்கள், இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னதாக இது புகாரியில இந்த சம்பவம் புகாரியில 2597வது ஹதீஸ்லையும் 6636வது ஹதீஸ்லையும் 7174வது ஹதீஸ்லையும் 6979வது ஹதீஸ்லையும் 7197வது ஹதீஸ்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம், உண்மையில இவர் போய் மோசடி எல்லாம் பண்ணவே கிடையாது, இவருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, ஜக்காத்துக்குள்ளது கொடுத்துட்டு இவருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதுல பாக்குறாங்கன்னு கேட்டா, உனக்கு தான்ப்பா தந்தாங்க, ஆனா என்னத்துக்கு தந்திருக்கலாம், நீ ஜக்காத்துல கொஞ்சம் சலுகை காட்டுவ,
10 ஒட்டகத்துக்கு பதிலாக அவர் 9 ஒட்டகத்தை வாங்கிடுவாரு அப்படின்னு உன்னை சரி கட்டுறதுக்கு தந்திருக்கலாம்ல. உனக்கு தந்தாங்கன்னா எதுக்கு உனக்கு தரணும்? உனக்கு சொந்தமா, உனக்கு அறிமுகமான ஆட்களா, உனக்கு வேண்டப்பட்ட ஆட்களா, எந்த வகை உனக்கு தருவதற்கு என்ன கிரவுண்ட் என்ன இருக்கிறது? ஒரு கிரவுண்ட் உனக்கு தர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல. ஒரு முகாந்திரமும் இல்லாம உனக்கு அதை தர்றாங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைச்சு தந்திருப்பாங்க? நீ ஏதோ அவர்களுக்கு சலுகை காட்டுவ. இப்படி வாங்கிட்டாலும் மனுஷன் அப்படித்தானே இருக்கிறான். மனிதன் வந்து அல் இன்சானும் அப்துல் இஹ்சான். இன்சான் வந்து இஹ்சானுக்கு அடிமையுமாங்க. இஹ்சான் அந்த உதவிகளுக்கு. உதவிகள் ஒருத்தன் செஞ்சுட்டான்னு சொன்னா உடனே அடிமை அவனை ஏத்து பேச மாட்டான். நமக்கு அவர் 1000 ரூபாய் தந்திருக்காரு, நம்ம எப்படி வந்து கேட்கறது? நம்ம கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சாரு, அவர் எப்படி நம்ம பேசுறது போய் இப்படின்னு மனுஷன் நினைப்பான். அப்ப நீ வந்து உனக்கு ஒரு அன்பளிப்பை ஒரு தந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீ எப்படி கரெக்டா துல்லியமா கணக்கு போட்டு நீ வாங்குவ? உனக்கே சில சலுகை கொடுக்க தோணுமே. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பல விஷயங்களை யோசிக்கிறார்கள். அப்ப இதுல என்ன நம்ம விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பொருள் நமக்கு வருகிறது, அதுல ஒரு சந்தேகத்தின் சாயல் தென்படுகிறது. அந்த மாதிரி தென்படுமையானால் அது நம்ம கேட்டு வாங்கின மாதிரி தான், அது ஒரு மோசடி மாதிரி தான், அது ஒரு ஏமாற்ற மாதிரி தான். இந்த சந்தேகத்திற்கு இடமானதை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். இதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், நம்ம காலத்தில் உள்ள நடைமுறையை சொல்வதாக இருந்தால், இப்ப பெண்கள் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஏதோ கொடுக்கறாங்க, அவங்கதான் கல்யாண நேரத்தில் கேட்டு வாங்குறான், அது ஹராம்னு நமக்கு எல்லாருக்கும் விளங்கும். அதை விட்டு நம்ம எல்லாரும் விலகித்தான் இருக்கிறோம். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட யாருமே நம்ம என்ன செய்யறது இல்ல, பெண் வீட்டார்ட்ட போய் நம்ம கேட்கறது இல்ல. தௌஹீதுல நம்பிக்கை இல்லாதவங்க வேணா கேட்பாங்க, அல்ல தௌஹீது நடிக்கிற ஆளுங்க வேணா கேட்பாங்க. நிஜமாக தௌஹீது கொள்கையை ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்ட ஆளுக்க வந்து மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளையும் நம்புற யாரும் எனக்கு அதை தாங்க இதை தாங்க கேட்க மாட்டோம், ரூபா கேட்க மாட்டோம், நகை கேட்க மாட்டோம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அவங்களா தர்றாங்க, நீங்களா கேட்டிய தாங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு தர்றாங்க. அதுல நம்ம வாங்கதான் செய்யறோம். நிறைய சகோதரர் செய்யறாங்க, அவங்களா போட்டு விட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு விட்டாங்க, அதுக்காக தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கேட்க கிடையாது, அவங்களாத்தான் சோறு போடுறேன்னு சொன்னாங்க, அவங்களாத்தான் அந்த சீர் பொருள்லாம் தர்றேன்னு சொன்னாங்க, அவங்களாத்தான் அதை செஞ்சோன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? இதுல எடுத்து பாருங்க, இதுல அந்த இதே மாதிரி சாயல் இருக்கா இல்லையா? அவங்க எதுக்கு உனக்கு தர்றாங்க? இந்த கல்யாணம் ஒண்ணு நீ பண்ணாடி தருவாங்களா? நீ வேற ஏதாவது சொந்தமா இருந்து தந்தா உனக்கு தந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு வைங்களேன், இது தருவாங்களா உனக்கு? தரமாட்டாங்க. அப்ப எதுக்கு தர்றாங்க? நீ கேட்காமலே மறைமுகமா அதுல ஒரு டிமாண்ட் இருக்கா இல்லையா? அதுவும் வரதட்சணை வாங்குற மாதிரி தானே. இந்த ஹதீஸ்ல இந்த வழங்கலாமா இல்லையா? அது அவருக்கு அன்பளிப்பா தான், அவர் கேட்டுலாம் கொடுக்கல. இந்த சஹாபிக்கு அந்த மக்கள் கொடுத்தாங்களே, கேட்டா கொடுத்தாங்க, கேட்டு கொடுக்கல, அவங்களாத்தான் வலியத்தான் கொடுத்தாங்க. ஆனா வலிய கொடுத்தாலும் இப்படி ஒரு காரணம் அதுல அடங்கி இருக்கிறது. என்ன காரணம் இருக்கு? இவர் இந்த வேலைக்கு இல்லாம இதே மனிதர் வந்து ஒரு சொந்த வேலைக்கு அந்த ஊருக்கு போனா கொடுத்திருப்பாங்களா? அந்த ஊருக்கே இவர் போறாரு, ஏதோ ஒரு வேலையை ஆடுவாங்க மாடுவாங்க போறாருன்னு வைங்க, அந்த ஊர்ல போய் யாராவது பார்த்தா சாப்பாடாவது கொடுத்திருப்பாங்களா? கொடுத்திருக்க மாட்டாங்க. ரசூல் அனுப்பிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு தானே கொடுத்தாங்க. அப்படித்தானே இவன் தரான், என் பொண்ணு அனுப்பிட்டமே, என் பொண்ணை கொடுத்துட்டமே, அதுக்கு தானே தர்றான். அந்த பொண்ணை ரசூல்லா அனுப்புனாங்கிறதுக்காக வேண்டி அவங்க கொடுத்த மாதிரி தான் இவங்க எதுக்கு தர்றாங்க? நம்ம பொண்ணை கொடுக்குறோம்ல, ஏதாவது ஒழுங்கா வச்சு நடத்தணும்ல, அநியாயம் பண்ணி போடுவாங்களே, குடும்பப்படுத்துவாங்களே, மாமியார் குடும்பம் நடக்குமே, நம்ம பிள்ளைய குறை சொல்லாம நல்லபடியா வச்சிருக்கணுமே, கண்கலங்காம பாத்துக்கணுமே, அதுதான் தர்றான். நீ எப்படி வாங்குவ? நேரடியா கேட்டு வரதட்சணை வாங்கினால் அதுவும் ஹராம். எப்படி ஹராமோ இது வந்து சந்தேகத்துக்குரியது, அது ஹராம். நீ நேரடியா கேட்டு வாங்கினால் அது ஹராம். இது என்னவானது? இது தவிர்க்கணும். இது வந்து வேலி ஓரத்தில் போய் மேய்க்கிற மாதிரி, இதை வாங்கினீங்கன்னா அங்கதான் கொண்டே விடும். அப்ப உனக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நேரடியா அவர்த்தையும் கண்டிச்சுட்டு, உங்க வாப்பா வீட்டுல இருந்தா வந்திருக்குமா, உங்க உமா வீட்டுல இருந்தா வந்திருக்குமான்னு கேட்டாங்கல்ல, அதே ஸ்டைல்ல இதுல கேட்டு பாருங்க. நீ கல்யாணம் பண்ணாம தான் வந்திருக்குமா? வேற பொண்ணை கல்யாணம் பண்ணா உனக்கு இந்த பொண்ணு இந்த மாமனார் உனக்கு தந்திருப்பானா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுனால இவன் தர்றான். இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வேணான்னு மறுத்துட்டா கொடுத்துட்டு திருப்பி வாங்காம இருப்பானா? பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஒன்னா சாமான் இறக்கிட்டாங்க. இல்லங்க முடிச்சுக்கிருவோம், சாமான் எல்லாம் கொடுறா. அப்ப உனக்கா தந்தாங்க? உனக்கு தர ஆயிடுச்சா இல்லையா? உனக்கு தந்தா பொண்ணு வேணாட்டி போகுதுங்க, உங்களுக்கு நான் அன்பளிப்பா தந்தாங்க வச்சுக்கிறங்க. அப்படி தந்தா உனக்கு தந்தாங்கன்னு வச்சுக்க, அது உனக்கு தரல, வேற ஒண்ணுக்கு தர்றாங்க. அதை சொல்றது இல்ல, சொல்லாம நமக்கு விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும், இதுக்கு தான் தர்றான். நம்ம அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுனால அந்த பொண்ணை நம்ம ஒழுங்கா நடத்தணும்னு பயந்துகிட்டு அவன் தர்றான். அப்ப இது ஒரு வகையான மிரட்டல், திரட்டன் உள்ள இருக்குதானே செய்யுது. இதுல ஒரு வகையான மிரட்டல், ஒரு பயம் இருக்கு, ஒரு சேஃப்டி, அவன் மகளுக்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்கு தருகிறான். அப்ப இந்த வரதட்சணையை நாங்கள் கேட்குவதில்லை, அவங்களா தருகிறார்கள், வாங்கலாமான்னு கேட்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த ஒரு ஹதீஸ் பத்தாது.
எப்படி நீ தௌஹீத்வாதி வாங்குவ? அப்ப இதெல்லாம் இந்த சுப்ஹாத் சந்தேகத்திற்கு இடமானதுன்னு சொன்னாங்கல்ல. ஹலால் பையின் தெளிவானது, ஹராம் தெளிவானது, நடுவுல சில விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தும், அதுலயும் நீ தவிர்த்து கொண்டால்தான் நீ வெற்றி பெறுவ, அப்பதான் நீ ஹராம கூட விடுவ. இதை வாங்க ஆரம்பித்தால் இப்படித்தான் இன்னும் யோசிச்சு பார்த்தீர்களே. ஆனால் வரதட்சணை வந்தது எப்படி? வரதட்சணை ஆரம்பம் என்ன? அவனா தந்துதான் பிந்தி கேட்க ஆரம்பிச்சோம். முதல்ல யாரும் கேட்க ஆரம்பிக்கல. முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? பொண்ணை பெற்றவனா தான் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவனா தருவதை வாங்கி பழகுனதுனாலதான் அது அப்படியே கட்டாயமா கொடுக்கணும்னு சட்டமாயி கேட்கட்டாலும் நம்ம என்ன செய்ய தராட்டாலும் கேட்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நீ அந்த நிலைக்கு திரும்புறியா இல்லையா? இப்ப வேணான்னு சொல்லி வந்துட்டு மறுபடியும் செய்யறோம். அவனா தந்தா வாங்கலாம், அவனா தந்தா வாங்கலாம்னா அடுத்தபடி கேட்டு வாங்கலாம் தான். வேணாண்டு இப்ப வந்துட்டோம், அப்படி நின்றுணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? வாங்க வேணாண்டு வந்துட்டு சைத்தான் நம்மளை தூண்டுறான். நீ நான் கேட்கிற போய் வாங்கி தந்தா வாங்கிக்க. அப்ப தந்தா வாங்கிக்க என்பது ரிவர்ஸ்ல போறது, வந்த வழியை திரும்புறது. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறமா இல்லையா? இந்த ஹதீஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த குழப்பி ஏமாத்துற ஆட்களுக்கு பூராத்துக்குமே இந்த ஒரு ஹதீஸ் ஆட்டேடி மாதிரி இருக்கிறது. இந்த ஒரு ஹதீஸை திருப்பி திருப்பி நம்ம அசை போட்டு கொண்டோமே ஆனால் ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டோம், கேட்டு வாங்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு காரணமும் இல்லாம மறைமுகமாக அதுல ஒரு டிமாண்ட் இருந்தால், மறைமுகமாக அதுல ஒரு கோரிக்கை இருந்தால் அது கண்டிப்பா என்னதான் அது முறைகேடான வருமானம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்காத இத கியாமத் நாள்ல சுமந்து கொண்டு வருவாய். எதை சுமந்துட்டு வரணும்? இந்த டவுரி வாங்கணும் எப்படி சுமந்துட்டு வர்றானோ அவனாத்தானே தர்றான்னு வாங்குறீங்களே, அதுவும் என்ன செய்யும்? திருமணத்தோட சரத்துல தான் வரும். நீங்க எப்ப வாங்கலாம்? ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆகி பிரச்சனை இல்ல, செட் ஆயிட்டீங்க, குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இது திருமணத்துக்காக கொடுக்கறது அல்ல. திருமணத்தை நடக்கிற அந்த நேரத்தில் கொடுக்கப்படுமையானால் அது ஒரு டிமாண்ட் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது கம்ப்ளீட்டா விலகணும். அப்படி இருந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதுல தப்பு கிடையாது. இதை விளங்கிக்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சந்தேகத்துக்கு இடமானதை எப்படி விலகி இருக்கணும் என்பதற்கு எத்தனை வகையில அதுலயே அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னடா வரும்போதெல்லாம் அந்த சந்தேகத்தை பயன்படுத்திக்கிட்டு தப்பு செய்யும் போதெல்லாம் உடனே வான் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன கரெக்டா தானே போறோம், இதுல மேட்ரு ஒண்ணும் இல்லையே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுல சந்தேகம் இருக்காங்க சேர்த்து பாக்குறாங்க. அந்த செயல் கரெக்டா இருந்தா கூட என்ன பாக்குறாங்க, இதுல டவுட் பண்ற மாதிரி என்னமாவது இருக்குதான்னு பார்த்து இருந்தா தடுத்து போடுறாங்க உடனே. ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, இறைவனுக்காக வேண்டி நேர்ச்சை பண்றாரு. என்ன நேர்ச்சை பண்றாரு? எனக்கு இந்த காரியம், என்ன காரியம் அதுல சொல்லப்படல, இந்த காரியம் எனக்கு நிறைவேறிவிட்டால் நான் ஒரு ஒட்டகத்தை இறைவனுக்காக நான் அடுத்து என்ன செய்யறேன், பலியிடுறேன். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நேர்ச்சை செய்தல் என்பது நமக்கு ஒரு காரியம் நிறைவேறுவதாக இருந்தால் இறைவன் என்ன செய்யறது, யாரெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றினா 10 ஏழைக்கு சோறு போடுறேன், ஒரு ஆட்டத்துக்கு தர்மம் செய்யறேன், 10 நோன்பு வைக்கிறேன், ஏதோ ஒரு 2 தொழுவுறேன், ஏதோ ஒரு வணக்கமா இருக்கணும். வணக்கத்தை நேர்ச்சி பண்ணலாம். வணக்கம் இல்லாத நேர்ச்சி பண்ண தலைகளை நிக்கிறேன், வெயில கிடந்து காயிறேன், மௌனம், இதெல்லாம் வணக்கம் கிடையாது. நேர்ச்சை செய்வதா இருந்தா இபாதத்துகள் இருக்குல்ல, பொருளாதாரம் சம்பந்தமாக தான தர்மங்கள் போன்ற இபாதத்து, தொழுக நோன்பு திக்ர் போன்ற இபாதத்துகளை நேர்ச்சை செய்யலாம். இதை செஞ்சா இந்த மாதிரி நான் செய்யறேன். அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு சஹாபி, எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் இறைவனுக்காக என்ன செய்யறேன், ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுறேன், ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு அர்த்தம் அப்படி சொல்றாரு. அதுல என்ன செஞ்சிடறாருன்னு கேட்டா, இறைவன் நேர்ச்சை செய்யும் பொழுது ஒட்டகத்தை அறுக்கிறோம்னு சொல்லும் பொழுது புவானான்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல வச்சு நான் அறுப்பேன்னு சேர்த்துக்கிட்டார். அவர் என்ன சொல்றாரு, ஒட்டகத்தை அறுப்பேன்னு சொன்னா இதுல பஞ்சாயத்து கிடையாது, ஒட்டகத்தை எங்கனாலும் அறுத்துட்டு போயிடலாம். அவர் என்ன பண்றாரு, குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி புவானா என்கிற அந்த இடத்தில் வைத்து, இறைவா இந்த காரியத்தை நீ நிறைவேற்றினால் புவானாங்கிற இடத்துல என்ன செய்யறேன், நான் உனக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுகிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிவிட்டாரு. அவர் காரியம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறினாலும் அவருக்கு ஒரு டவுட் வருது, இந்த புவானாண்டு ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோமே, ஒரு பர்டிகுலர் இடத்துலதான் நம்ம செய்வோம்னு சொல்லிவிட்டோமே, இதுல ஏதாவது குற்றம் வந்துருமோ, அல்லாவுக்கு நேர்ச்சி பண்ண எங்க வேணாலும் பண்ண வேண்டியதானே, அந்த இடத்துலதான் பண்ணுவேன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ரிமார்க் ஆயிருமோன்னு பயந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. இது அப்படி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நேர்ச்சை பண்ணுனேன், இந்த இடத்துல வச்சு நான் அறுக்கிறதாக சொல்லிவிட்டேன், அதை நான் செய்யலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹல்கான ஃபீஹா, இவர் எதுக்காக நேர்ச்சை பண்ணாரு, அல்லாஹ்வுக்கு தான், இறைவனுக்காகத்தான் அறுக்கிறேன்னு சொன்னாரு. மார்க்கத்தில் எந்த விதமான தப்பு கிடையாது அது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இடத்தை அவர் சொன்ன உடனே ஹல்கான ஃபீஹா வசனுன் மின் அவுசானில் ஜாஹிலிய்யத் யுபது, அந்த இடத்துல ஜாஹிலியா அறியாமை காலத்து மக்கள் வணங்குவார்களே, அந்த மாதிரி வணங்குவதற்குரிய ஏதாவது அங்க இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப அவர் என்ன செய்யறாரு, சஹாபாக்கள்லாம் என்ன சொல்றாங்க, காலுல்லா, சஹாபாக்கள்லாம் புடை சூழ இருக்கிறாங்க. அப்பதான் அவர் அந்த கேள்வியை கேட்கிறாரு. அப்ப சஹாபாக்கள் என்ன ஆன்சர் பண்றாங்க, அந்த இடத்த பத்தி தெரியுமில உங்களுக்கு, அந்த ஊர்ல உள்ள இடத்த பத்தி கேட்டா நம்ம சொல்ல மாட்டோமா, அது மாதிரி காலுல்லா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, வெறும் இடம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி கேட்கிறாங்க, ஹல்கான பிஹா ஈதுன் மின் ஆயாதிஹிம், அங்க ஏதாவது மத்தவங்க கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நடத்துவாங்கல்ல, அப்படி ஏதாவது அங்க நடக்குமா? காலுலா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ் ஃபீபி நதிரிக்க, உன் நேர்ச்சி அங்கே போய் நிறைவேற்றிக்க, ஒன்னும் தப்பு இல்லப்பா. இப்ப என்ன விளங்குது, நேர்ச்சி அல்லாஹ்வுக்கு தான் பண்ணியிருக்காரு. அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி பண்ணதை கொண்டு போய் எங்கன்னு அர்த்தம், நமக்கு என்ன, நம்ம மனசுல அல்லாஹ் தான் நினைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக இருக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம எங்க போய் அர்த்தம், நமக்கு என்ன, அது எந்த தப்பும் வராது, லாஜிக்கா பார்த்தா வராது. இவர் அந்த கேள்விக்கு ஆன்சர் கேட்கும் பொழுது அந்த இடத்துல வணங்கக்கூடிய ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இருக்குன்னு சொல்லியிருந்தா ரசூல் அந்த கேள்வியை கேட்கறது என்ன, ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு தானே கேட்கறாங்க, ஒரு சட்டத்தை விளக்குறதுக்கு தானே கேட்கறாங்க. இப்ப இல்லைன்னு சொன்னதுனால நிறைவேற்றுங்கிறாங்க, இருக்குன்னு சொன்னா நிறைவேற்றாத, உன் இடத்துல உன் ஊர்ல வச்சு அறுத்துக்கம்பாங்க, உன் வீட்டுல போட்டு அறுத்துக்க, நீ புவானான்னு சொல்லி இருந்தாலும் சரி அதை பத்தி தவறு இல்ல. இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம், நம்ம அப்படி ஆய்வு செய்யறோம், தமிழ்நாட்டில் ஒரு ஊர் ரொம்ப ஏழைகள் அதிகமா வசிக்கிற ஊரா இருக்கிறது, நம்ம கொடுக்கிற அந்த தர்மத்தை அந்த ஊர்ல கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த ஊர்ல கொடுத்தா ஏன் வாங்குறான், எல்லாம் வசதியா தானே இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். இந்த ஊர்ல கொடுத்தா வசதியா இருக்கிறாங்க, இந்த ஊர்ல ரொம்ப ஏழை மக்களா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஊர்ல கொடுத்தா மக்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நேர்ச்சி பண்ண தப்பு கிடையாது. நம்ம ஏன் அந்த ஊரை செலக்ட் பண்ணோம், நான் மேலப்பாளையத்தில் இறைவா, நான் மேலப்பாளையத்தில் அறுத்து பழகிறேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். மேலப்பாளைய மக்கள் ரொம்ப ஏழ்மையான பிடி சுத்துற மக்களா இருக்கிறாங்க, இங்க உள்ள மக்களை விட அவங்களுக்கு தேவை ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நேர்ச்சி தப்பு இல்ல, ஒரு நேர்ச்சி செய்யும் பொழுது நான் அந்த ஆட்டை அறுத்து என்ன செய்வேன், அங்க கொடுப்பேன், 100 ஏழைக்கு சோறு கொடுப்பேன், இந்த ஊர் மக்களுக்கு கொடுப்பேன் சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு, அதனுடைய புனிதத்துவம் ரீசனா இருக்கக்கூடாது, அதனுடைய முக்கியமான இடம்ங்கிறது ரீசனா இருக்கக்கூடாது. என்ன ரீசன் இருக்குன்னு, இந்த மாதிரி திருவிழா நடக்கிற இடம், பண்டிகை நடக்கிற இடம், அல்லது வேற மாதிரியான கலாச்சாரம் நடக்கிற இடம், அப்படியான ஒன்றாக இருந்தால் அந்த நேர்ச்சி என்ன செய்யக்கூடாது, நம்ம தவிர்த்து கொள்ளணும், அந்த இடத்தை தவிர்த்து கொண்டு நிறைவேற்ற. இதுல மேற்று அபூதாவுதுல 2881வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன விளங்குறோம், சந்தேகத்தின் வாசலை ரசூல் அடைக்கிறத விளங்குறோம். இவற்றை எந்த குழப்பமும் இல்ல, நேர்ச்சை பண்ணார அவர் நேர்ச்சை பண்ணும் போது எந்த ஒரு சிறுக்குடைய எண்ணமோ அங்கதான் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இவருக்கு பின்னாடி விசாரிச்ச ரசூலா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் எந்த இடத்தை நேர்ச்சை பண்ணாரோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லைங்கிற ஒரு இடத்தை தான் நேர்ச்சை பண்ணிருக்காரு. ஏதோ மக்கள் கூடுற ஒரு இடமா இருந்திருக்கும், அவர் எதுக்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பாரு, அந்த இடத்துல மக்கள் சந்தை மாதிரி இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, அந்த ஊர்ல வச்சு கொடுப்போம், அந்த ஊர் மக்கள் அதிக தேவையில் இருப்பாங்க நினைச்சிருப்பாரு. ஏன்னா அவர் அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை பண்றாரு. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால ஒரு என்கொயரி போட்டுறாங்க. இடத்தை குறிப்பிடாம நான் நேர்ச்சை பண்ணிட்டேன் போய் நிறைவேற்றிருப்பாங்க ஒரே வார்த்தை, நான் அல்லாஹ்வுக்காக ஆட்ட இருக்கிற நேர்ச்சை பண்ணிட்டேன்னு மொட்டையா கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, அதே போய் என்கிட்ட வந்து சொல்ற நேர்ச்சை பண்ண நிறைவேற்றிட்டு போவேன் அப்படின்னு இருப்பாங்க. இவர் அந்த இடத்தை சேர்த்தார் பாருங்க, சந்தேகம் உடையாந்து. இப்ப சந்தேகத்தின் வாசல் எங்க திறக்கப்படுது, இந்த பர்டிகுலர் இடத்துலன்னு சொல்லும் பொழுது அது ஏன் இந்த இடம் சொல்றான், அங்கதான் மேட்ரு வருது. சந்தேகம் வந்துடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சிறுக்கு இருக்குமோ, தவறுக்கு துணை செய்யறமோ, அந்த திருவிழாக்கள்ல போய் அறுத்து கொடுத்தா இன்னும் அந்த மாதிரி திருவிழாக்கள் அதிகமா நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுது அதிலிருந்து விலகி கொள்ளணும். இப்படி சந்தேகத்தின் வாசலை இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கிறார்கள். அப்ப நமக்கு டவுட் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா அதை கிளியர் பண்ணிக்கணும், உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இல்லைங்கிற முடிவு வருவதா நல்லது. எது நமக்கு சேஃப்டியானது, இதுல சேஃப்டி என்ன, அந்த இடத்துல கொடுக்காம இருக்கிற சேஃப்டி, கொடுத்தா மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா இறைவன்ட்ட மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கொடுக்கலன்னா கொஸ்டின் வராது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஒரு சின்ன தொழுகை எல்லாத்துலயும் பாக்குறேன், எப்படி செய்யறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஆள் தொழுகிறாரு, தொழும் பொழுது 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா சந்தேகம் வருது. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இப்ப தொழுது 4 ரக்காத் தொழுதுட்டோமா 3 ரக்காத் தொழுதுட்டோமான்னு சந்தேகம் வருது. நமக்கு என்ன சட்டம் இருக்குது, சந்தேகம் வந்தா யோசிச்சு பார்க்கணும். சந்தேகத்தை நம்ம ஒரு யோசிச்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கிற 7மான்னு பார்க்கணும். 3 4 இல்ல 3 தான் இருக்கும் 4 தான் இருக்குன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா யாபத்துக்கு வந்துருது, பிரச்சனை இல்ல. 4ன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா 4 ஆக்கிட்டு போ, 3ன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா 3 ஆக்கிட்டு போ, குழப்பம் இல்ல. வரமாட்டேங்குது, யோசிச்சு பார்க்கணும், 4 தான் இருக்குமோ 3 தான் இருக்குமோ, இல்ல 4 தான் இல்ல 3 தான். இப்படியே நமக்கு என்ன செய்யுது, அது எதுங்கிறது தெரியல. 4 ரக்காத் தான் தொழுதமா 3 ரக்காத் தான் தொழுதமாங்கிறது நமக்கு முடிவே பண்ண இயலல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க,
4 3 சந்தேகம் வந்தால் 3 நிச்சயம் நீ தொழுதிருக்கிற. 4 3 சந்தேகம் வந்தா எது கன்ஃபார்ம்? 3 கன்ஃபார்ம். சந்தேகம் எதுல இருக்குது? 4 தொழுகமா இல்லையாத சந்தேகம். நீ 3 தான் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் சரி 4 கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி 4க்குள்ள 3 இருக்குதானே செய்யுது. 4க்குள்ள 3 அடங்கிச்சா இல்லையா? அப்ப 3 4 சந்தேகம் வந்தால் சந்தேகம் 3ல கிடையாது. பேச்சுக்கு இப்படி சொல்லிக்கிறோம் 3 4 சந்தேகம் வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர 3 4 ஒருவனுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன வருது? அவன் 3 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டான். அது 4 தொழுதானா இல்லையாங்கிறது அவனுக்கு டவுட் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இதுல உனக்கு சேஃப்டியானது என்ன தெரியுமா? 3 வச்சுக்க. குழப்பம் வந்தா நினைச்சுக்க 3 4 வந்தால் என்ன செஞ்சுக்கிறேன்னு 4 இல்ல 3 தான் இன்னொன்னு தொழுதுட்டு போ அப்படிங்கிறாங்க. அது மாதிரி 2 3 சந்தேகம் வருது, ரெண்டுமே வச்சுக்க. அப்ப இதுல என்ன பாக்குறாங்க? இப்படி சொல்றாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில சந்தேகப்பட்டாரையானால் ஃபலம் எதிரி கம் ஸல்லா, எவ்வளவு தொழுதோம் என்பது ஸலாசன் அம் அர்பஅன், 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஃபல் யத்ரஹி ஷக்க, சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடவும். சந்தேகத்தை தூக்கிட்டு ஒல் எபனி அலா மஸ்தைகன, எது கன்ஃபார்மா உறுதியானது அதிலிருந்து தொடரட்டும். 4ங்கிற சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடட்டும், 3 தான் என்ற ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளட்டும். அப்படி அப்புறம் 2 சஜிதா சலாம் கொடுக்க முந்தி 2 சஜிதா செஞ்சுக்கிற வேண்டியது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதுல என்ன பாக்குறோம்? இதுலயும் இந்த பேணுதல் தான் வருது. டவுட் வரக்கூடிய நேரத்துல நீ 4 தான் நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா உண்மையில 3 இருந்தா ஒரு ரக்காத்து விட்டுறியா இல்லையா? இப்ப ஒரு ரக்காத்து கூடுனா பரவாயில்ல, குறைச்சிட்டா மாட்டிக்கிருவிய. 3 4 சந்தேகம் வருது, உண்மையில் நீ தொழுததை எத்தனை தான் வச்சுக்கிருவோம்? 3 வச்சுக்கிருவோம். நீ 4 முடிவு பண்ணிக்கிட்ட. 3 4 சந்தேகம் வருது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மறக்க மாட்டானே, அல்லாஹ்வுடைய கணக்குல நீ தொழுது எத்தனை? 3. நீ என்ன பண்ற? 4 வச்சுக்கிறோமே அப்படின்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த தொழுகை நீ 3 ரக்காத் தொழுது இருக்கிற 4 ரக்காத் தொழுகைய 3 தொழுதால் மாட்டிக்கிறியா இல்லையா? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன வழி சொல்றாங்க? பேணுதல் என்ன தெரியும்? மாட்டிக்கிறாத வழி என்னன்னு கேட்டா உனக்கு கூட வேண்டாலும் போயிட்டு போகுது. கூட போனா என்ன வாயிரேன்? நிஜமாகவே நீ தொழுது 3ஆக இருக்குமையானால் இந்த 1 தொழுது இல்ல 4 ரவுண்ட் ஆயிடுது. ஒருவேளை 1 அதிகமா இருந்தால் 2 சஜிதா சரி இல்லையா? இந்த 2 சஜிதாவும் 1 அதிகமா தொழுதியா இல்லையா? அதுவும் சேர்ந்து 2 ரக்காத் ஆயிரும். 2 சஜிதாவும் ஒரு ரக்காத்துடைய கணக்குல கொடுக்கப்பட்டு 4 ரக்காத்தும் 2 ரக்காத்து நபிலும் நீ தொழுதுன்னு அல்லாஹ் கணக்கு வச்சுக்கிடுவான். போ, குறைச்சது நீ வச்சுக்க. இப்படி எல்லாம் இந்த சந்தேகத்தின் வாசல் வரும் பொழுது எது நமக்கு பாதுகாப்பானது, அல்லாஹ்விட மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுக்கு எது ஏற்றதுன்னா அந்த குறைஞ்சதை எடுத்துக்கிறதா ஏற்றதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த சந்தேகம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 888வது ஹதீஸாக இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. இவர் ரொம்ப குறைவா தான் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காரு. என்ன சின்ன பிள்ளையா இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும் பொழுது ஒரு 7 வயசு அந்த மாதிரி வயசுல இருந்த காரணத்தினால பெரிய பெரிய ஹதீஸ்கள்லாம் இவர் என்ன செஞ்சுக்கல, மனப்பாடம் செஞ்சுக்கல. சில விஷயங்கள் ரொம்ப குறைவா வீட்டுல குனூத்லாம் அவர் தான் அறிவிப்பார். வித்தர்ல ஓதுற குனூத்லாம் அல்லாஹும்ம ஹதினி ஃபிமன் ஹதைத, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து வித்தர்ல ஓதுவதற்காக எனக்கு கற்றுத் தந்தாங்க. சின்ன பிள்ளையில வீட்டுல நினைஞ்சிருக்காங்க, கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு செய்திகள் மனப்பாடம் இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. சின்ன பிள்ளையா கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் அவருக்கு, ஒரு 5 10 தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது அதுல சொல்ற அந்த குணத்தை எல்லாம் சொல்றாரு. அல்லாஹும்ம ஹதினி ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தாங்க, நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அதை சொல்லும் பொழுது அதுல ஒரு 5 6 விஷயம் அவர் சொல்லும் போது முக்கியமா ஒன்னு சொல்றாரு. ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறேன். எனக்கு பேர பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி? தஅமா யுரீபுக இலாமா லா யுரீபுக, பேர பிள்ளை ஹசனே உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டுவிட்டு சந்தேகத்துக்கு இல்லாத நோக்கி போயிரு. செய்யலாமா செய்யக்கூடாதான்னா செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்க. சந்தேகத்திற்கு இடமானதை நீ விட்டுவிட்டு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாத நோக்கி போய்விடு. இந்த பேசிக் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துறாங்க. எதிர்காலத்துல நம்ம பேரப்புள்ள ஹராமானெல்லாம் செஞ்சிடக்கூடாது, ஒவ்வொரு சட்டமா சொல்லி கொடுக்க தேவையில்லை. எதை சொல்லி கொடுத்துருவோம்? டவுட்டோட தூக்கி போட்டு போயிரு. செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதுன்னு போயிட்டே இரு. செய்யறதுக்கு ஏதாவது தந்திரம் இருக்கா, செய்யலாங்கிறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காத. செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது போ, இந்த முடிவினை எடுத்துக்கமான்னு சொல்லி பேரனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. இது திருமதியில 2442வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன முடிவுக்கு வரணும்? அல்லாஹ் தடை செய்தவை எவைங்கிறத அறிந்து கொள்வதற்கு முன்னாடி
தடை செய்யாமல் தடை செஞ்சிருப்பானா என்று டவுட் வருமே, சந்தேகம் வருமே, அதுல இருந்து விலகி கொள்ற முடிவு நம்ம எடுத்தோம் என்றால் நம்முடைய நிலை எங்கேயோ போயிடும். இந்த ஹராம்ல இருந்து தப்பிச்சு கொள்றது நம்ம சாதாரண ஒரு விஷயம் ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு சில ஹலால் ஹராம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு வந்து சில ஹலால்களே ஹராமா இருந்தது. நமக்கு வந்து எதெல்லாம் ஹலாலா இருக்குதோ அதுல சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னது ஹராம். அதுல ஒரு முக்கியமான ஹராம் என்ன, இப்ப ஜக்காத்து பணத்தை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது. ஒரு ஆள் ஜக்காத்து கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து நம்ம ஜக்காத்து பணம் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாது, அதை எவ்வளவு கஷ்டம் தான் சாப்பிடக்கூடாது, ஹராம். அவங்களுக்கு மட்டும் ஹராம் இல்ல, அவங்களுக்கு அவங்க வாரிசுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நாங்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் யாராவது சொல்லி விட்டார்களே ஆனால் அது போய் நம்ம அவங்க ஜக்காத்து பணத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது மாதிரி வந்து தர்மம், ஜக்காத்து இல்லாம செய்யறதுக்கு பேர் தர்மம். ஜக்காத்துன்னு சொன்னா 100க்கு 2 கம்பல்சரியா கொடுக்கணும், அதுக்கு பேர் ஜக்காத்துங்க. ஜக்காத்து வேற சதக்கா வேற. ஜக்காத்துனா என்ன அர்த்தம், கண்டிப்பா கட்டாயம் கொடுக்காட்டி குற்றமா வருமே அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய வரிக்கு பேர் என்னது ஜக்காத்து. சதக்கான என்ன அர்த்தம், இந்த 2 கொடுத்தது போக நம்மளா விரும்பி, அளவுலாம் கிடையாது, நம்ம விரும்பினா 1000 கொடுக்கலாம், நம்ம விரும்பினா 10,000 கொடுக்கலாம், நம்மளா விரும்பி கொடுக்கிற தர்மத்துக்கு பேர் என்னது சதக்கா. சதக்காவும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம். ஜக்காத்துங்கிறது ஏழை வரின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் ஹராம். சதக்கான அந்த பிச்சை தர்மம், தர்மம் கொடுப்பதை என்ன செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கக்கூடாது. தர்மமா யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வும் சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய வாரிசுகளும் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு இது நடந்திருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல பேரிச்சம்பழங்கள் குவிந்து கிடக்கும். ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்கள் வந்து பள்ளிவாசல்ல அம்பாரமா குவிக்கப்பட்டிருக்கும். அங்கதானே பேரப்பிள்ளை ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாங்க. ஹசனோ ஹுசைனோ பேர் வரல, பேரப்பிள்ளைன்னு வருது, 2 பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்குதா, டக்குனு ஒரு எடுத்து வாயில வச்சுட்டாரு. யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளை, ஒரு 7 வயசு 6 வயசு பிள்ளைங்க தானே, வாயில வச்சு சாப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறாங்க. உடனே இழுத்துட்டு வந்து விரல வாய்க்குள்ள விட்டு தோண்டி அந்த வாய்க்குள்ள போன பேரிச்சம்பழம் தோண்டி துப்ப சொல்லிட்டு கஹ்ங்கறாங்க. கஹ்ண்டா துப்புன்னு அர்த்தம். துப்புன்னு சொல்லி அதை காரி துப்புறது இருக்குல்ல, அது துப்ப சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஏன்பா முகமதுடைய குடும்பத்தாருக்கு இதெல்லாம் ஹராம்னு உனக்கு நான் சொல்லி தந்திருக்கேனா இல்லையா, என்னுடைய குடும்பத்தாருக்கு வந்து இந்த சதக்கா ஜக்காத்துலாம் ஹராம்னு உனக்கு தெரியாதா, நீ எப்படி இந்த பேரிச்சம்பழத்தை தொடலாம், இதெல்லாம் நம்ம தொடக்கூடாது, நமக்கு ஹராமு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழைகளுக்குன்னு உள்ள தர்மத்தை தொடர்றது தனக்கும் ஹராமாக்கி கொண்டார்கள். தன்னுடைய கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய வாரிசுகளுக்கும் ஹராமாக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அன்பளிப்புகள் அது வாங்கிக்கலாம். அன்பளி, அதாவது ஜக்காத்து தனிமா, சதக்கான தர்மம், அன்பளிப்புங்கிறதுக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் விளங்கிக்கணும். அன்பளிப்புனா என்னன்னு கேட்டா, அன்பளிப்பு தர்மம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்த்தோம்னா ஒரு ஆள் நமக்கு ஒண்ணா தர்றாரு, அது அன்பளிப்பா சதக்காவன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது கண்டுபிடிக்கலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. அன்பளிப்பு என்றால் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் தர்மங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்னது, அது வந்து தர்மத்தில் சேர்ந்துடும். பாவத்துக்கெல்லாம் இல்லாம பரிதாபத்துக்கெல்லாம் இல்லாம முகப்பத்து அவர் மேல வச்சிருக்கிறோம், அதுக்காக கொண்டே கொடுத்தா அதுக்கு பேர் என்னது அன்பளிப்பு. அது வசதியான ஆளு கூட கொடுக்கலாம். அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் நம்ம அன்பு வச்சிருக்கிறோம், அவர் பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யலாம், நம்ம வீட்டுல இருந்து போகும்போது ஏதாவது ஒரு ஆப்பிள் வாங்கி கூட கொடுக்கலாம். இந்த ஆப்பிள் வாங்க வக்கு இல்லாம அவர் இருக்காரு, அவன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், நம்ம கொடுக்குற ஆப்பிள் அவருக்கு தேவையே இல்ல. ஆனா ஒரு மனிதனை பார்க்க போற ஒரு அன்பா இருக்கட்டும் இதை கொடுக்குறோம். இது பிச்சைன்னு சொல்ல இயலுமா, இது பிச்சை கிடையாது, நம்ம பிச்சைன்னு கொடுக்கறது இல்ல, அவருக்கு இறக்கப்பட்டு கொடுக்கிறோமே. இறக்கப்பட்டு கொடுத்தால் என்ன, ரசூலுல்லாஹ் வந்து மற்றவருடைய இறக்கத்துக்கு ஆளாக கூடாதான். அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், மற்றவன் பார்த்து உனக்கு இறக்கப்படக்கூடாது, உன் மேல பாவம் கஷ்டப்படுறாரு இறக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி பச்சாதாபப்பட்டு உனக்காக தந்தார்களே, ஆனால் அது நீ வாங்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இறை தூதருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, நீ வந்து யாரும் உனக்கு இறக்கப்பட்டு தந்தா நீ வாங்காதன்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருந்தான். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜக்காத்தையும் தொட மாட்டார்கள், அதனால கஷ்டப்பட்டாங்க, இந்த சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நம்ம இதெல்லாம் எடுக்க கூடாது, உங்களுக்கு ஜக்காத்துல நிறைய வந்து குவியுது, இதெல்லாம் அவங்களுக்கு ஹராமாக்கின காரணத்தினாலதான் அவங்களுக்குன்னு வந்த வருமானத்தை கொண்டுதான் வாழ்ந்தாங்களே தவிர மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஒண்ணு எடுத்துக்கிற முடியாது, ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கலையே இப்படின்னு பாக்குறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது பாயிண்ட்டுக்கு வருவோம். அம்பாரமா குவிஞ்சு வீட்டுல பாக்குறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கு, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் வீட்டுல, அவங்க வீட்டுல வந்து ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. உடனே அதை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு சொல்றாங்க,
இது கீழே கிடந்து எடுத்து நம்ம சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கீழே கிடந்து சின்ன சின்ன பொருள்களா இருந்தா எடுத்துக்கலாம், பெரிய பொருள் தான் எடுக்கக்கூடாது. அது பின்னாடி அதை பத்தி பாத்துக்கிறோம். அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது சாப்பிடலாம், அவனுக்கு பிரச்சனை இல்ல. இது சதக்கா பேரிச்சம்பழமா இருந்தா, ஜக்காத்து பேரிச்சம்பழமா இருந்தா நான் சாப்பிடக்கூடாத, அவங்களுக்கு ஹராமாயிரும்ல. அது ஜக்காத்துன்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா வீட்டுல கிடக்கு இந்த பேரிச்சம்பழம், வீட்டுக்கு எப்படி பேரிச்சம்பழம் வரும்? என்ன பேரிச்சம் தோப்பா வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு பேரிச்சம்பழம் மூட்டை மூட்டையா குவிஞ்சா அதுல இருந்து வந்திருக்கு. அது எதுவா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜக்காத்துல குவிச்சு வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து யாரும் எடுத்துக்கணும் போட்டிருப்பாங்க, சின்ன பிள்ளை விளையாட்டு போல கொண்டாந்து போட்டிருக்கலாம். நம்முடைய இதா இது இருக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல கிடக்குது, ஜக்காத்தா ஜக்காத்து இல்லையான்னு தெரியல, சதக்காவா சதக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம வீட்டுல கிடக்கு, நம்ம நின்று போவோம் அப்படின்னு திண்டா தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தமரத்தின் மஸ்கூத்தத்தின், கீழே விழுந்து கிடக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு கால சொன்னார்கள், லவ்லா அந்த கூனமின் சதக்கத்தின் லக்கல் துஹா, இது சதக்காவுடைய பேரிச்சம்பழமாக இல்லை என்று தெரிந்தால் இதை நான் சாப்பிட்டுருவேன், கீழே கிடந்ததுன்னு பார்க்க மாட்டேன். இது சதக்காவா இருக்குமோ, அப்படி சதக்காவா இருந்தா நான் சாப்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை தவிர்க்கிறேன். யார்ட்டா கொடுத்துருப்பாங்க, நீ சாப்பிட்டுருக்கான்னு இருப்பாங்க, எடுத்ததை நெஞ்சிருப்பாங்க, வேற யார்ட்டாவது கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையாவும் இருக்கு, நாட்டமாவும் இருக்குது. அங்க டவுட் ஒரு சந்தேகம் தான் வருது, கன்ஃபார்ம் கிடையாது. அந்த அம்பாரமா குவிஞ்சு கிடக்குது, அதுல போய் எடுக்கல, இங்க கிடக்கிறதா இருக்கிறாங்க. இது ஜக்காத்தா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. யாரோ வாங்கிட்டு போனவர் கூட அதுல ஒண்ணு போட்டு கூட போயிருக்கலாம். எத்தனை பேரை கொண்டு வந்து பள்ளியாசிரியர் எல்லாம் கூட அதை தொங்க விடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, புதுசா பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க, அறுத்த உடனே ஒரு கொலையை கொண்டு வந்து பள்ளிவாசல் தூண்ல கட்டி விட்டுருவாங்க. எதுக்கு? யாரு வேணாலும் சாப்பிட்டுட்டு பிச்சு பிச்சு போறவங்க வரவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி பள்ளிவாசல்ல கொண்டாந்து கட்டி தொங்க விடுற ஒரு பழக்கம் அது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. அந்த பேரிச்சம்பழம் கூட இருக்கலாம்ல. இது சதக்காவுக்காக கொடுக்கறது இல்ல, இது வசதி உள்ளவங்க, சதக்காண்ட ஏழைக்கு தான் கொடுக்கணும். இது வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கிறது பேரு அன்பளிப்பு. அப்ப பள்ளிவாசல்ல கொண்டாந்து கட்டி விடுறாரு, எதுக்கு ஏழைக்கு மட்டுமா கட்டி விடுறாரு? ஒரு கோடீஸ்வரர் கூட ஒண்ணு வாங்கி வாய்ப்பிச்சுட்டு போயிருப்பாரு, அது ஒன்றும் தப்பு கிடையாது, சதக்கா கிடையாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது சதக்காவா இருந்தாலும் இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது, நான் தொட மாட்டேன். அப்ப இந்த சந்தேகம் வந்தால் ஒரு பேரிச்சம்பழத்தை தொடக்கூடாது என்றால் கட்டுக்கட்டா எப்படி திங்கிறது, மூட்டை மூட்டையை எப்படி நம்ம சாப்பிடுறது? ஒரு பேரிச்சம்பழத்துல ஒதுங்கி நின்று இருக்கிறாங்களே. இது சஹீஹுல் புகாரியில 2431வது ஹதீஸ்லயும் 2055வது ஹதீஸ்லயும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பேணுதலாக நம்ம என்ன செய்யணும், சந்தேகம் வந்துட்டாலேயே ஹராமா நம்முடைய அமைதான் டவுட் வந்துருதா, அவன் இதுன்னு வச்சுட்டு போயிட வேண்டியதான். ஒரு பொருள் கிடக்குது, இது நம்ம இது இல்லையே தெரியலையே, நம்மளே பாக்குறோம், கீழே ஒரு 100 ரூபாய் கிடக்கும், பாப்போம் நம்ம ரூபாயா தான் இருக்குமோ, ஏன் போட்டிருப்பாங்களோ, நம்ம இதுன்னு கன்ஃபார்ம் எடுத்து வச்சுக்க, உன்னுடையதா அவனுடையதா எவனுடைய சந்தேகம் தான் நீ இப்படி எடுக்கலாம். அதை நீ என்ன நம்முடையதா இருக்கான்னு போயிருந்தேன், கன்ஃபார்மா நம்ம ரூபா தான் விழுந்திருக்கு, கீழே கிடக்கும், சந்தேகம் வருங்க, நம்ம இதை பார்ப்போம், 50 ரூபா கிடக்கும், நம்ம தான் இருக்குமோ, இல்லையே எடுத்துட்டு வந்த மாதிரி ஆகும், இல்லையே கரெக்டா தானே இருக்க மாதிரி இருக்கு, இல்ல இருந்தாலும் இருக்கு, இல்ல அப்படி ஒரே குழப்பிட்டே இருப்போம். இது வந்தா போட்டு இது ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, நம்ம இது இல்லைன்னு போயிட்டே இரு, இதுக்கு போட்டு மண்டையை போய் காய்ச்சிட்டு இருக்க கூடாது, நம்ம இது கிடையாது போ அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, டவுட் வரும்போதெல்லாம் இப்படி நடக்க சொல்லி நம்ம கற்று தர்றாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சாலப் அல் ஹஷனின்னு ஒரு ஆளு, அவர் சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எது ஹலால் எது ஹராம்ங்கறத நறுக்கு தெரிச்சாரு கூட சொல்லுங்கிறாரு. எவ்வளவு ஹலால் ஹராம் இருக்குது, ஒரு மாசம் இப்ப தலைப்படுத்தி பேசுற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறமே, அது பத்தாது. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் என்ன கேட்கிறாரு, எது ஹலால் எது ஹராம் அது தெளிவா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அஹ்பிர்னி பிமா யஹில்லுலி வ யஹ்ருமு அலைய, எதெல்லாம் எனக்கு ஹலாலாகும் எதெல்லாம் எனக்கு ஹராம் ஆகும் என்பதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படியே அவர் பாக்குறாங்க, ஒரு மாதிரியா பாப்பாங்கல்ல, இந்த கேள்வி பயங்கரமான கேள்வியா இருந்தவன இப்படி முறைச்சு பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் பதில் சொல்லாம இப்படி அவரை குறுகுறுன்னு பாக்குறேன்னு சொல்லும்ல, அப்படி குறுகுறுன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொல்றாங்க, உனக்கு விட சொல்லணும் என்ன இந்த கேட்டுக்கன்னு சொல்லிட்டு, அல் பிர்ரு மா சக்கனத்தி இலகி நப்சு, இந்த ஹலால் ஹராம் இந்த பட்டியெல்லாம் வேணாப்பா, ஹராம் தெளிவா இருக்கு, அதை விட்டுரு, அது இல்லாத விஷயத்துக்கு தான் சட்டம் வேணும், உனக்கு நான் சொல்வதை கேட்டுக்க, எதை நீ செய்யும் பொழுது மனம் அப்படியே அமைதியா இருக்குதோ, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிலாம் வராம, நம்ம இதான்னு தெரியுதோ, உன் வீட்டு சோத்தை திங்க உறுத்தல் வருமா, நம்ம வீட்டுல சோறு திங்கிறோம், திங்கலாமா திங்க கூடாதா, நம்ம சொல்ற வேற சொல்றா வருமா, வரவே வராதா இல்லையா, அப்ப அது வராம இருக்கணும். எதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய நப்சு ரொம்ப அமைதியாக இருக்கிறதோ,
தழும்பாமல் தடுமாறாமல் இருக்கிறதோ அதே மாதிரி ஒத்துமான இலைகள் கல்பு உள்ளம் எதுல நிம்மதி அடைகிறதோ நிம்மதியா இருக்கும். சாப்பிட்டு தெரியாமல சாப்பிட்டு நினைப்படக்கூடாது. அவசரப்பட்டமே கொஞ்சம் நாள் விசாரிச்சிருக்கலாமே தேவையில்லாம செஞ்சு இப்படின்னு வந்துச்சுன்னா அதை தவிர்த்துக்கப்பா. இது நான் ஹலால் ஹராமுக்கு பத்துவா கேட்டுட்டு இருக்கிறேன். இதுதான் பத்துவா என்ன? நீ நல்ல காரியம் ஹலாலான ஒன்றா இருந்தால் உன்னுடைய நப்சு உன்னுடைய கல்பு உன்னுடைய உள்ளம் என்ன செஞ்சிருந்ததுல அமைதி அடைந்து விட வேண்டும். ஒல் இதுமோ மாலம் சக்கன இலைகின் நப்சு பாவம்ங்கிறது ஹராம்ங்கிறது என்ன என்று கேட்டால் எதுல நப்சு அமைதி அடையாதோ தடுமாறுமோ அதுதான் ஹராமு. ஒயின் அப்தாக்கள் முஃப்தூன் பத்துவா கொடுக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வேற பத்துவா கொடுத்தாலும் சரி இதான் பத்துவான்ட்டாங்க. எல்லாரும் பரவாயில்ல ஹலால் தாங்க இன்னைக்கு கொடுக்குறானே இல்லையா பேங்க்ல வட்டி வாங்க பேங்க் வட்டி வாங்கிக்கலாம். சில பேர் சொன்னா வட்டி வாங்கி வேற எதுக்காக கொடுத்துக்கலாம். இப்படி 1000 பேர் பத்துவா கொடுப்பாங்க. உனக்கு உறுத்துதா இல்லையா? உனக்கு செய்யும்போது செய்யுது அதனால கேள்வியை கேட்கிற பேங்க் வட்டி வாங்கலாமான்னு இது கேட்கிற உருத்த போய் தான் கேட்கிற. எங்க வீட்டு சோத்தை சாப்பிடலாமான்னு நீ கேள்வி யார்ட்டையா கேட்பியா? உருத்தாட்டி கேட்க மாட்டேன். கேள்வி ஏன் வருது? உனக்கு அங்க குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிறது. அப்ப சில ஆலிம்சாக்கள் என்ன பண்ணுவாங்க, அது வாங்கலாம் அதை பத்தி பிரச்சனை வாங்கிருங்க நீங்க கக்கூசு கட்டி விட்டுருங்க நல்ல காரியம் பண்ணாதீங்க வட்டியை வாங்கி கக்கூசு மாதிரி காரியத்துக்கு செலவு பண்ணிக்கிறீங்க எல்லாம் ஒரு குறுக்கு பத்தா கொடுப்பாங்க. நீ கக்கூசு கட்டி விட்டோம்னா உன்ன மனசு நிம்மதி ஆயிருமா? வாங்கிட்டோமே வட்டி நம்ம வட்டி வாங்கிட்டோமே வட்டி வாங்குற பாவம் வந்துருச்சு. இல்ல பாவம்லாம் இல்ல பாவம் தான். இதுதான் குழப்பம். பாவம் தான் பாவம் இல்லதான் இப்படி தடுமாறினா என்னவாச்சு? தடுமாறின விட்டுட்டு போவியா மறைய செஞ்சுட்டு போய் தடுமாறிட்டு இருக்கிற. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு எனக்கு தெளிவாக நறுக்கு தெரிஞ்சாப்புல 4 வார்த்தையில சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க? உள்ளத்துல உனக்கு அது உறுத்தல் இல்லாம ஒன்றை செய்ய முடியும் என்று சொன்னால் அது ஹலாலு. உள்ளத்துல உறுத்திக்கிட்டு இதெல்லாம் சில பேர்களுக்குள்ள ஹராமே உறுத்தாது. அவனுக்கு சட்டம் கிடையாது. உறுத்தல் என்பது யாருக்கு சொல்றாங்க அதையும் நம்ம பார்க்கணும்ல. இது யாருக்கு சொல்றாங்கன்னா மர்மையனுங்கிற மூமினுக்கு. நம்ம பேசுவது யாருக்கு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், மர்மைன்னு ஒண்ணு இருக்கு, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது, இதுக்கெல்லாம் கேள்வி இருக்குது என்கிற பயம் இருக்கிறவனுக்கு உறுத்தல் வரணும். உறுத்தலே இல்ல ஒண்ணுமே இல்ல நாத்தியமான இருந்துகிட்டு எனக்கு உறுத்தல இல்ல எனக்கு ஹலாலான்னு கேட்டக்கூடாது. தண்ணி அடிக்கிற கூட ஒருத்தங்க உறுத்தல அது தண்ணி அடிக்கிற ஹலாலாயிருமா? உறுத்தாம தண்ணி அடிக்கிறது தானே செய்யறான். அது யாருக்கு இந்த சட்டத்தை இங்க விளைக்கிறன்னு நல்லவங்களா நம்ம இருந்து மறுமையை நம்பி அல்லாவுக்கு பயந்து அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு உறுத்தல் வரக்கூடாது. உறுத்தல் வந்துருச்சுன்னா வேணாம் அல்லாஹ் பயம் நமக்கு எல்லாம் கேட்பான் தவிர்த்துக்கணும். இது முஸ்னத் அஹ்மதுல 1776வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நமக்கு ஒரு கேரண்டி ஒன்று தர்றாங்க. என்ன கேரண்டி? சந்தேகமானதை நீ விட்டால் இழந்துறியா இல்லையா? அதாவது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு இருக்குது. செஞ்சா நமக்கு லாபம் தானே துனியாவுல. வேணாண்டு விட்டா நஷ்டம், வேணும்னு எடுத்துக்கிட்டா லாபம். மறுமைக்கு அது லாபம் அவர்கள் அது ஒரு துனியாவை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் சந்தேகம் என்ற காரணத்திற்கு சிலது நம்ம இழக்கும் பொழுது நமக்கு நஷ்டம் ஏற்படுதா இல்லையா? நீ நஷ்டம் என்று நினைக்காதே. ரிசுக்கில பரக்கத்து செய்யறது ரிசுக்கை உண்டாக்குறதுக்கு சில காரியங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒரு காரியம் இது. என்ன காரியம்? இன்னக லன் ததா ஷையன் இத்திகா அல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுக்கு பயந்து நீ ஒரு காரியத்தை சந்தேகத்துக்கிடமான காரியத்தை நீ விட்டு விட்டால் இல்ல ஆதாகல்லாஹு ஹைரம் மின்ஹா அதை விட சிறந்தது அல்லாஹ் நிச்சயமா தராம இருப்பதே கிடையாது. நீ டவுட் வருதுன்னு விட்டதுனால நீ கஷ்டப்பட மாட்ட. சில காரியங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ரிஸ்க் அதிகமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழட்டும். ஃபுல் யஸில் ரஹிமஹு. அவனுடைய சொந்தக்காரங்களோடு அரவணைச்சு வாழ்றவங்களுக்கு ரிஸ்க் தாராளமா அல்லாஹ் கொடுப்பான். ரிஸ்க்குன்னு சில வணக்க வழிபாடுகள்னால ரிஸ்க் சொல்லப்படல. வணக்க வழிபாடுகள் நல்லா செஞ்சு அங்க நல்லா இருக்கலாம். துன்யாவுல பணக்காரனா ஒரு கேரண்டி கிடையாது. வணக்க வழிபாடு செஞ்சு ஏழையாவும் இருக்கலாம், பணக்காரனும் ஆகலாம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா சில காரியங்களுக்கு ரிஸ்கோட சம்பந்தம் இருக்கிறது. அந்த காரியம் என்ன? ஹராமா ஹலாலான்னு டவுட் வரும்போது விட்டுட்டோமா, விட்டதுக்காக எல்லாம் என்ன செய்யணும்? நீ விட்டீல எனக்கு பயந்தானே விட்ட, அதை விட சிறந்து இருந்தாடா, சிறந்த நான் தர்றேன்னு சொல்லி உலகத்திலே கணக்கு தீர்க்கணும். மறுமையில தனியாக கூலி இருக்கிறது. உலகத்திலே அந்த கணக்கால அணிஞ்சிடறான், தீர்த்து விட்டுறான். அதனால டவுட் ஆனது நம்ம விட்டா நம்ம நஷ்டப்படுறோமே, அவங்க எல்லாம் நல்லா திங்கிறாங்க நமக்கு திங்கல நினைக்க கூடாது. நீ அதை விட சிறந்தது எல்லாம் என்ன செய்வோம்? கண்டிப்பா உனக்கு தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொந்தக்காரங்களை சேர்றதுனால ரிஸ்க் விஸ்தீர்ணமாகிற மாதிரி இதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதுல 19813வது ஹதீஸாகவும் 19819வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம்?
மார்க்கத்துல ஒரு விஷயம் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமையானால், ஹலாலா ஹராமா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமையானால், ஹராமில் இருந்து தவிர்ந்து கொள்வது போலவே இதுலையும் தவிர்த்து கொள்ளணும். வேணாம், சந்தேகம் ஒன்று வந்துருச்சா இல்லையா, அதுல அல்லாஹ் கேட்பான், துன்யாவில் நம்ம எப்படி நடப்போம், துன்யாவுடைய காரியங்கள்ல இந்த ஒரு சந்தேகம் போவாதீங்க, போறவங்க அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, பயங்கர கலவரமா இருக்கு, இந்த பக்கம் போனீங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தகவல் வருது. நம்ம என்ன உலகத்துல என்ன செய்வோம், உலக விஷயம் என்ன செய்வோம், சொல்ற ஆளு கரெக்டான ஆளா தெரியுது, நம்பிக்கையானாலும் தெரியுது, நம்ம போய் பார்க்கலாம் இல்ல, நமக்கு என்ன வருது, இருக்குமோ அடிச்சா அடிச்சு போடுவாங்களோ, இருக்காது இல்ல, இருக்கத்தான் செய்யும், இப்படி வருது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படித்தானே இருப்போம். அல்ல அதெல்லாம் கேட்பான், துன்யாவில் எப்படி நடந்துகிட்ட, துன்யாவில் கலவரம் இருக்குன்னா போனியா, லத்தி சார்ஜ் பண்றா போனியா, சுனாமி வந்திருக்குன்னா கடற்கரை பக்கம் போனியா, 4 நாளைக்கு பீச்சுக்கு போனியா, ஒரு நாளைக்கு சுனாமி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நாளை கழிச்சு வந்துட்டு சொன்ன உடனே நம்ம எத்தனை நாளைக்கு கடற்கரைக்கு போகல, ஒரு மாசத்துக்கு பீச்சுக்கு வெறிச்சோடி கிடைச்சா இல்லையா, ஆனா ஒரு நாள் சுனாமி வந்ததுக்காண்டி ஒரு மாசத்துக்கு பீச்சு பக்கமே போகாம இருந்தீங்களே, அப்ப அவங்க சந்தேகம் வந்துருமோன்னு பயம் தானே, ஒரு கவலை மரம் வரப்போறது இல்ல, இருந்தாலும் வந்துருச்சேங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுது மனசுக்குள்ள, ஆளால் கிளப்பி வந்ததை கிளப்பி விட்டோம்னா சுனாமி வருது, போலீஸ்காரெல்லாம் வந்து ஓடு ஓடு தட்டி விடுறான், அப்ப சுனாமி வரப்போகுது உடனே நமக்கு ஒரு பயம் நீ விலகி இருந்தியா இல்லையா, இதெல்லாம் எல்லாம் கேட்பான், விஷம் இருக்கா இல்லையான்னா நீ விஷம் சந்தேகப்பட்டு குடிச்சிருப்பியா நீ என்னைக்காச்சும், தவிர்க்கத்தானே செஞ்ச. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையா நம்ம அல்லாஹ் உலகத்தில் நம்ம நடக்கிறத பாக்குறோம், எல்லாத்துலயும் நம்ம துன்யா விஷயத்துல கேர்ஃபுல்லா தான் இருக்கோம். துன்யா விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயம் சந்தேகம் ஒரு ஆள் வேலைக்கு வர்றாரு, வேலைக்கு சேர்க்கலாம், அவசியமா வேலைக்கு ஆள் தேவை, அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு, திட்டுப்பிள்ளா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், இல்ல அப்படி சொன்னாங்களே, அந்த கடை நீக்கிட்டாங்களே, சேப்பியலா, சந்தேகம் தானே சேப்பியலா, கன்ஃபார்ம் ஆனது சேப்பியலா, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதும் சேப்பிய. ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறா இருந்தா கூட 2 பேர்ட்ட கேக்குறீங்க, பொண்ணானு செத்து போய்ங்கிறான் 2 பேரு, இன்னும் 2 பேர்ட்ட கேக்குறீங்க நல்ல பையன் தான் அப்படிங்கிறான், சேப்பியலா, இந்த நல்ல பையன் தான் சொன்னாலும் 2 திருட்டு பையன் சொல்லிவிட்டாங்களே, அந்த கடையில ஏமாத்திட்டு வந்தான்னு சொல்லிவிட்டாங்களே, இவன் கணக்குல கள்ள பையன் காட்டிவிட்டாங்களே, நம்ம எப்படி சேர்க்கறது, அப்படிதான் நடந்தீங்க. ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறா இருந்தாலும், ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பேசுறீங்க, எல்லாம் நல்ல பிள்ளைங்கிறான், ஒருத்தவன் தண்ணி அடிப்பான்ட்டாங்க, குடிப்பீங்களா, எல்லாரும் நல்ல பையன் சொல்றாங்க, ஒருத்தவங்க என்ன சொல்றான், தண்ணி அடிப்பான் அப்படின்னு சொல்றான், ஆஹா வேணாம், அப்ப சந்தேகம் வந்ததுனால தானே, நீ ஒண்ணு பாக்கல, நல்ல பையன் 4 பேர் சொல்றாங்க, கெட்டவன் 4 பேர் சொல்றாங்க, நீ என்ன பண்றீங்க, உடனே உங்க பொண்ணை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க, உங்க மாப்பிள்ளையை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க, உங்க தொழிலை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க, உடலை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க, அப்ப எல்லா விஷயத்திலும் நீங்க எப்படி நடக்கிறீங்க, அதாவது சந்தேகம் வந்தா சேஃப்டி தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்ப துன்யாவுக்கு மட்டும் சேஃப்டியை பாக்குறவங்க மறுமைக்கு பார்க்க மாட்டீங்களா, துன்யா விஷயத்துல மட்டும் எல்லாம் நாங்க சேஃப்டியான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறோம், மறுமையில் என்ன நாசமா போன வழியை தேர்ந்தெடுப்போம், அது என்ன அளவு போலது, அது என்ன இறையச்சம் உடையவர்கள்ட்ட எப்படி அந்த எண்ணம் வரலாம், அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களா அல்லாஹ் வஞ்சக்கூடியவங்களா இருந்தா அல்லாஹ்ட்ட கூடுதலா இருக்கணும். இதை விட துன்யாவுல ஏற்றும் போது விஷத்தை குடிச்சு செத்துட்டு போறோம், பெருசா என்ன போக போகுது, மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால கஷ்டம் வர போறது இல்ல, போயிட்டு போறோம்னு போயிடலாம், 50 வருஷம் வாழ்க்கை தானே, நிரந்தரமான வாழ்க்கை இழந்துருவோமே. அப்ப நம்ம என்ன விளங்கனே, சந்தேகத்துக்கு இடமானதுங்கிறது அசால்ட்டா கருதக்கூடியவங்களா இருக்கிறோம். சந்தேகமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் கூட நமக்கு ஒரு அச்சமோ பயமோ அது ஒரு தப்புங்கிற ஒரு உறுத்தல சொல்லப்படல. என்ன இந்த சந்தேகத்துக்கு பத்வா கொடுக்கறது கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது ஹலால்னு சொல்வதற்கு. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒயின் அப்தாக்கல் முஃப்தூன், பத்வா கொடுக்கறவன் எல்லாம் கொடுக்கத்தான் செய்வான், நீ அதை கண்டுக்கிறாத. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த சந்தேகத்துக்கு இடமானதுனாலே 2 கருத்து இருக்கத்தானே செய்யும். சந்தேகத்துக்கு இடமானது சொன்னாலே ஒருத்தன் கூடுமா ஒருத்தன் கூடாதுமா, நீ எதுக்கு கூடுங்கிறவன கவனிக்கிற, கூடாதுன்னு கவனிச்சுட்டு போப்பா, தூக்கி எறிஞ்சிட்டு போ, பத்துவா இது கேட்கிற மனசுல அப்படி உறுத்தி பாரு, இது சரியா செஞ்சா நம்ம மாட்டிக்கிறோமா, இல்ல ஒரு கிரவுண்ட் இருக்குதா, செய்யறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதான்னு பாரு, இருந்தா செய்யி, இல்லாட்டி தூக்கி போட்ட போ, மனசுதான் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஒரு அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாமிய பொருளியல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சந்தேகத்துக்கு இடமான எந்த ஒன்றையும் நம்ம செய்யவே கூடாது. அதே நேரத்தில் சந்தேகம் இல்லாத ஒன்றை நம்மளா சந்தேகம் நினைக்கிறது அது ஒரு பெரிய நோய், அதுவும் பாவமா போயிடும். ஏன், ஹலால ஹராமாக்கணும் குற்றமாயிரும். அல்லாஹ் ஒண்ணு ஹலால் ஆக்கி இருப்பான், நம்ம வீட்டு சோத்துல உட்காந்துக்கிட்டு இதுல விஷம் கலந்துருக்குமோ இது சந்தேகம் வரலாமா, வீட்டுக்கு போயிட்டீங்க சோத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்க, விஷத்தை கலந்தாங்க, என்ன செய்யறது, விஷம் தான் கலந்துருந்தா ஒருவேளை கலந்துருக்கலாம்ல, காலில் கொண்டாடி சண்டை போட்டோமே, அப்படி இப்படி நினைச்சா இது சரியா, இதெல்லாம் சரி கிடையாது. அது பேசிக் இருக்கணும். சந்தேகங்கிறது வேற, மன குழப்பம் வசுவசாங்கிறது வேற. இந்த வசுவசாவுக்கு இடமே கொடுத்து அது பாவமா போயிடும். அப்ப அல்லாஹ் ஹலாலாக ஆக்கின ஒன்றுல சந்தேகத்துக்கு கிரவுண்ட் இருக்கணும். இந்த எல்லாத்துலயும் ஒரு முகாந்திரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாத்துலயுமே அங்க ஆடு அறுக்குறாங்களா, வணங்குற இடம் ஏதாவது இருக்குதா, அது இருக்குதா, வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமா, அப்படி ஒரு காரணம் கேட்கறாங்க. அந்த மாதிரி ஒரு அம்சம் இருந்தா தான் நமக்கு தடுக்கப்படும். அதே நேரத்தில்
சந்தேகத்துல இல்லாத ஒண்ண நான் பேணுதலா இருக்கிறேன், கூடுதல் பேணுதலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதுலயும் பேணுதலா இருக்கலாம். ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, வண்டியில வாங்கன்னு கூப்பிடுறாரு, இந்த வண்டி திருட்டு வண்டியா இருக்குமோ, எதுக்கு உனக்கு வண்டியை தான் கூட்டு போக வேண்டிய நீ திருட்டிட்டு வந்துருப்பானோ, கொஞ்சம் பேனா தாங்கன்னு கேட்கறது. பேனா பேனாவை வேற ஆள் பண்ண எடுத்து வச்சிருக்கானா, இதெல்லாம் சந்தேகமா? இதெல்லாம் வந்து லூஸ் தனம், இது வந்து மெண்டல் ஆகி போயிடும். இந்த வந்துன்னு வைங்க, நம்ம வந்து மெண்டல் ஆகி போய் முடிஞ்சிருவோம். அப்ப இந்த சந்தேகம் இல்லாத விஷயங்களை சந்தேகம் என்று நினைப்பதும், அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருப்பதை ஹராம் என்று அடிப்படை இல்லாமல் தீர்ப்பளிக்கிறது பெரிய குற்றம். இப்படி ஹராம வந்து ஹலால் என்று செய்வது குற்றமோ, ஹலாலை ஹராம்னு சொன்னா குற்றமாயிரும். அல்லாஹ் அனுமதிச்சவன எதிரானது இல்ல, அதுவும் பாவமா போயிடும். அப்ப இது பேலன்ஸான ஒரு விஷயம். அதனால இந்த சந்தேகத்தை வந்து வசுவசா என்ன சந்தேகம் என்னங்கிறது ஒரு பெரிய ஒரு கோடு இருக்கிறது இஸ்லாத்துல. அது இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள்